ஜெனரலாவே நம்ம டோர் திறந்து சாத்தினாலே போதும். நம்ம குவாலிட்டியில ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடிய அதாவது ஃபர்ஸ்ட் இதே அதானே. ஆமா சார். சோ நம்ம அது போக வந்து டிரைவ் பண்ணிட்டானா நீங்க எல்லா காரையும் ஓட்டி பார்த்துட்டு வந்தா கூட நம்ம சொல்றது அதானே. சார் எந்த கார் ஓட்டினாலும் இது ஃபைனலா ஓட்டி பாத்தீங்கன்னா மாற மாட்டீங்க. தெளிவா மாற மாட்டோம். நீங்க அந்த பானட்டை வந்து நீ தூக்குனாவே தெரியும் அவ்வளவு ஹெவியான பாடி எப்படி இருக்கு அப்படிங்கிறது நீங்க ஃபீல் பண்ணலாம். பில்ட் குவாலிட்டி ஃபீல் பண்ணலாம். அண்ட் இதுல யூஸ் பண்ற ஹை ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்டீல் நீங்க வந்து ஃபீல் பண்ணலாம். அதை எவ்வளவு ஸ்ட்ராங்கா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. ஒரு சூப்பர் ஸ்டார் கார் இன்னைக்கு லான்ச் ஆயிருக்கு இல்லையா? ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு எஸ்யூவி. அடல்ட் அண்ட் சைல்ட்ல வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் குளோபலி. GNCAPல வந்து அடல்ட் அண்ட் சைல்டு போத். ஸ்கோடாக்கு எப்பவுமே ஒரு விஷயம் இருக்கு, எப்பவுமே ஆல்வேஸ் 5 ஸ்டார் கிடைச்சிரும். அப்புறம் டபுள் 5 ஸ்டார் சேஃப்டி. சேஃப்டினா ஸ்கோடானா சேஃப்டி. வேற எந்த ஒரு ஃபேண்டாஸ்டிக் வேற எந்த ஒரு மீனிங்கும் நம்ம ஸ்கோடாக் பிராண்டுக்கு சொல்ல வேண்டியது இல்லை. அந்த யூனிக் டெக்னாலஜி, ஜெர்மன் டெக்னாலஜி. இட்ஸ் 1.5 லிட்டர் பாத்தீங்கன்னா ஒரு எந்த வெஹிக்கிள் இல்லாம ஒரு ஆக்டிவ் சிலிண்டர் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. நீங்க கிராஜுவலா போகும்போதோ இல்ல வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் யூஸ் பண்ணும் போதே வந்து 2 சிலிண்டர் வந்து கட் ஆஃப் ஆயிருக்கும். அதனால வந்து நமக்கு எக்ஸஸ் மைலேஜ் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து கம்மியாகாது, அதே பெர்ஃபார்மன்ஸ்ல அதிகமான மைலேஜ்.